எந்த இதுலேயும் வந்து நான் வந்து காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டேன். எனக்கு சினிமா எத்தனையோ படம் சாராயம் குடிக்கலனே படம் தர மாட்டேன். நாங்கள் சாராயம் குடிக்கிறதுக்கு பணம் குடிக்கலன்னா படம் தர மாட்டேன். நாங்கள் சரி சரி உங்கள் அந்த படத்தை வச்சு நான் ஒன்றும் வேண்டாம், எனக்கு வேண்டான்ட்டேன். பேப்பர் தானே பணம், எனக்கு தேவையானது என்கிட்ட இருக்குது. நான் சாராயம் குடிச்சு இன்னொரு படம் ஒன்று எனக்கு என்ன இருக்குது? எங்கள் அம்மா அப்பா அதுக்கெல்லாம் பெற்று போடலையே. அதனால் நான் அந்த இதெல்லாம் இல்லை. அது மாதிரி எல்லாரும், இது எனக்காக சொல்ல, எல்லாருக்கும் சொல்கிறேன். சார் நீங்கள் குடிச்சதே இல்லையா? இல்லை தொட்டு பார்த்தது கூட இல்லை, தொட்டு பார்த்தது கூட இல்லை. டீ கூட குடிச்சே இல்லை சார். நீங்கள் இது அப்புறம் டீ கூட தொட்டு பார்த்தது இல்லை. டீ குடிக்க மாட்டீங்களா சார்? எதுவுமே அந்த இதெல்லாம் நமக்கு கிடையாது சார். ஏன்னா அது வந்து சில விஷயங்கள், அது வந்து டீ குடிக்கிற ஒழுக்கக்கேடுலாம் நான் சொல்லலை, அதுவும் தவறுன்னு தான் சொல்கிறேன். அது இல்லைன்னா சில டீ குடிக்கலாம் எழுந்திக்க முடியல பாப்பாங்க, டீ குடிக்கலாம் பாத்ரூம் போக முடியல, காஃபி அது எதுவுமே பாலும் சாப்பிட மாட்டேங்க. பால் புரோட்டீன் தானே சார்? அது குழந்தைங்க வேணுன்றாங்க. அது எந்த ஊர்ல இருக்கு பால்? இப்போ எந்த ஊர்ல சார் இருக்கு பால்? அந்த காலத்துல பால் இல்ல, மேபி கொண்டு வந்து ஊத்துறவங்கள்ட்ட சொல்லி கூட நீங்க அது எப்படி சார் பால் நீங்க எப்படி நம்புவீங்க? நீங்க பாருங்களேன், நீங்க நிறைய ஒரு இன்னைக்கு சென்னையில மாடு இருக்கா? இருக்கு சார், சிட்டிக்குள்ளலாம் நிறைய மேயுதுல சார். 1-2 மாடு அது பால் கறக்க போது தானே சார்? இப்போ உங்க வீட்டுல 2 லிட்டர் பால் வேணும்னு வச்சுங்க. இப்போ வந்து சிட்டில ஒரு 1 கோடி பேர் இருக்காங்க. 1 கோடி பேருக்கு எத்தனை லிட்டர் பால் வேணும்? ஆமா, அந்த பால் பாக்கெட் பால் தான் வாங்குறேன் சார். அது என்ன கலக்க தானே செய்கிறாங்க? நம்ம தான் பார்த்துருக்கோம்ல, ஏதோ பொடியை போட்டு கலந்து வாசனைலாம் பால் மாதிரியே வாசனை வருது. அது உடம்புக்கு நமக்கு எவ்வளோ கெடுதலாக இருக்கும்.